ஆன்லைன் கிளாஸ்ல வாய்ஸ் கிளியரா கேக்குதா? நான் பேசுற வாய்ஸ் கேக்குதா? கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கப்பா. ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? என்ன சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம்? ஹிஸ்டரி. லாஸ்டா எது வரைக்கும் பார்த்தோம்? என் ஆங்கிலேயர்களோட ஆட்சியில என்னென்ன கலகம்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்த்தோமா? அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேக்குறேன். அது ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் கிளாஸ்க்கு போலாம். படிச்சிருக்கீங்களா எல்லாரும் அதுல? இண்டிகோ ரிவோல்ட் அது எப்ப நடந்துச்சு? இயர் சொல்லுங்க. இண்டிகோ ரிவோல்ட், இண்டிகோ கலகம் ஏற்பட்டது எந்த வருடம்? சரி, அதுல நீல் தர்பன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது என்னது? நீல் தர்பன்ங்கிற ஒரு நாடகம், அதை எழுதினது யாரு? நீல் தர்பன் அப்படிங்கிற அந்த நாடகத்தை எழுதினது யாரு? தீனபந்து மித்ரா. So, இந்த இண்டிகோ ரிவோல்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரும் போராட்டத்துல இருந்தாங்க? விமன்ஸும் இருந்தாங்க, பெண்களும் இந்த போராட்டத்துல இருந்தாங்க. ஓகேவா? எதுக்காக இந்த புரட்சி நடந்துச்சு? இண்டிகோ ரிவோல்ட் எதனால நடந்துச்சு? அவங்களோட நிலத்துல இண்டிகோ பிளான்ட் தான் என்ன செய்யணும்? பயிர் செய்யணும் அப்படிங்கறத போர்ஸ் பண்ணாங்க அப்படிதானே? இதனால அவங்களுக்கு கடன் அதிகமாச்சு, கடன் அடைக்க முடியல. அப்ப அந்த நிலமே யாரு கையில போகுது? ஜமீன்தார் கையில போகுது. ஜமீன்தார்கள் யாருக்கு ஆதரவா இருக்காங்க? ஆங்கிலேயர்களுக்கு. சோ அதனால அந்த போராட்டம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் பார்த்தோம்ல. அதுல நான் இப்ப சொல்ற போராட்டத்துல எது பழங்குடியினர் ட்ரைபல்ஸோட போராட்டம் எது அப்படிங்கறத கரெக்டா சொல்லுங்க. ஓகேவா? கோல் ரிவோல்ட் இது ட்ரைபல்ஸோடதா இல்லையா? கோல் கோல் ட்ரைபல்ஸா? ஓகே, கோல் ட்ரைபல்ஸ். அடுத்தது கராசி. கராசி ட்ரைபல்ஸோடதா? கராசி என்னது? ஃபார்மர்ஸ்க்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்தது. கரெக்டா? வகாபி. வகாபி ட்ரைபல்ஸோடதா? வகாபி யாருக்கு யாருக்கும்? பிரிட்டிஷ் அண்ட் ஆன்டி லேண்ட்லார்ட், அதாவது நில குத்தகைதாரர்கள் பிரிட்டிஷ் ரெண்டு பேரையும் எதிர்த்து யாரு போராடினாங்க? ஃபார்மர்ஸ், விவசாயிகள் போராடினாங்க. ஓகே, விவசாயிகளோட புரட்சினா இந்த கோல் அண்ட் வகாபி ரெண்டுமே. மத்த சாரி, கோல் இல்ல, கராசி. கராசி அண்ட் வகாபி. அதுக்கப்புறம் கோல், சந்தா, குண்டா, இது எல்லாமே என்னதான்? ட்ரைபல்ஸ், பழங்குடியினருடைய போராட்டம். அதுக்கப்புறம் தான் என்ன வந்துச்சு? 1857 அது எல்லாமே பார்த்தோம்னா. சரி, இப்போ இவங்க ஒரு சைடு போராடிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடு ஆங்கிலேயர்கள் அவங்கள டெவலப் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே இங்க கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அவங்க ஒரு ஸ்கூல்னு நடத்துவாங்கல்ல, அந்த பிரிட்டிஷ் அவங்களோட ஃபேமிலி நிறைய பேர் இங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லி தரதுக்காக ஸ்கூல் நடத்துவாங்க இல்லையா, அவங்க எல்லா குழந்தைங்களையும் சேர்த்திருக்காங்க இல்லையா. அப்ப இந்திய குழந்தைங்களும் அங்க படிச்சிருக்காங்க அப்படிதானே? அப்போ அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ல படிச்சு வளர்ந்து வந்தவங்க ஓரளவு இப்ப என்ன நினைக்கிறாங்க? கிராஜுவேட்டுங்கிற நிலைமைக்கு இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க? இவங்க கிட்ட இந்த மாதிரி போராட்டா என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. எது மாதிரி? இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஆப்போசிட்டா புரட்சி, அதாவது கோஷங்கள் எழுப்புறது, அவங்களுக்கு எதிராக வேலைகள் செய்யறது, இந்த மாதிரி போராடி போராடி அவங்களால என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அப்போ இதுல எது மூலமா தான் ஜெயிக்க முடியும்? மக்கள் கிட்ட, படிக்காத மக்கள் கிட்ட என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை கொண்டு போகணும்.
ஹெல்தியான ஒரு புரட்சியா இருக்கு. நம்ம போராடுறது வந்து ஒரு ஆரோக்கியமான புரட்சியா இருக்கணும். சோ அது மாதிரி இந்த ஜமீன்தார்கள் அவங்க வசம் இருக்காங்கல்ல, அப்ப அவங்களையும் நாம என்ன செய்யணும், விழிப்புணர்ச்சி அடைய செய்து அவங்க கிட்ட இருக்கிறதுனால என்ன நன்மைகள் இல்லை அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்தணும். சோ இந்த மாதிரி என்னெல்லாம் என்ன யாரெல்லாம் இதுல வராங்க அப்படின்னா, எஜுகேஷன், அதாவது இது வரைக்கும் அவங்களுடைய சிஸ்டம்ல படிச்சு வெளியே வந்த இந்தியன்ஸ், அந்த இளைஞர்கள் எல்லாருமே வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் இதை பற்றின விழிப்புணர்ச்சியை முதல்ல எடுக்கிறாங்க. ரீடிங் ஹேபிட்ட எல்லாருக்கிட்டையும் கொண்டு வராங்க. சரியா? அதுக்கு அவங்களுக்கு எது யூஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட்டார மொழி. இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்ல மட்டும் ஒரு மொழி பேசுறாங்க இல்லையா? நம்ம இந்தியால வந்து மிகப்பெரிய சிறப்பு என்னது, தமிழ்நாடுக்குள்ள தமிழ், ஆந்திரால தெலுங்கு, இந்த மாதிரி பேசக்கூடிய மக்கள். அப்ப வந்து எல்லா இடத்துலயும் எல்லா மக்களும் இருக்க மாட்டாங்க இல்லையா? பர்டிகுலர் ஏரியால மட்டும்தான் இந்த மக்கள் இருப்பாங்க. சோ அவங்களுக்கு தெரிந்த மொழிகள்ல ஆங்கில அச்சு ஊடகங்கள், அதாவது பிரிட்டிஷ்னு தனியா வச்சிருப்பாங்கல்ல இந்த பிரஸ், அதுலதான் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஓகேயா? அதுல அந்த கருத்துக்களை வந்து புரட்சியான கருத்துக்களை அப்படியே மக்கள் மத்தியில பரப்புறாங்க. சோ இது வந்து ஒவ்வொரு இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெவலப் ஆகுது. இந்தியா ஃபுல்லாவுமே இந்த சிஸ்டம் ஃபாலோ ஆகுது. படித்தவர்கள் எல்லாரும் ஒன்றா இணைகிறாங்க. ஓகேவா? அதுல வந்து வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே, மருத்துவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து யாருக்கு சப்போர்ட்டா நிற்கிறாங்க, நம்ம இந்தியன் பீப்புளுக்கு. ஓகேயா? ஸோ சப்போர்ட்டா இருக்காங்க. இது மூலமா நிறைய அவங்க முதல்ல ஆரம்பிச்சது சங்கம். ஓகேயா? ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் மூலமா நம்மளுடைய இதை என்ன செய்யணும், தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கங்கள் நிறைய ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா சென்னை வாசிகள் சங்கம் அப்படிலாம் ஒண்ணு இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து சென்னை மக்களுடைய இதெல்லாம் வந்து என்ன செய்யும், அந்த சங்கத்துல நாம இணைஞ்சுக்கோம்னா நம்ம தனியாளா போராட தேவையில்லை. இதெல்லாம் சங்கங்கள் எல்லாமே சேர்ந்து தானே அதுல போராடுவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம், ஒவ்வொன்றா என்னென்ன போராட்டங்கள் அப்படின்னு சொல்றோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபா, இதெல்லாம் அவங்க ஆரம்பிச்ச சங்கங்கள். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் டாபிக் வந்து தேசியத்தின் எழுச்சி. சோ இதுல ஒவ்வொரு சங்கங்கள் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு சொல்லலையே, அதோட இயர் வந்து தெரியணும், அதை நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், இயர் வந்து 1852. சென்னை வாசிகள் சங்கம். சென்னப்பட்டினம் அப்படிதான் இருந்தது. மதராசப்பட்டினம் சென்னப்ப நாயக்கர் ஆட்சி செஞ்சதுல சென்னை பட்டினம், சென்னை வாசிகள் சங்கம். ஆக்சுவலா தமிழ்ல வந்து மெட்ராஸ் வாசிகள் சங்கம் தான் வரும். இதுல நான் அப்படிதான் எழுதியிருக்கேன். ஸோ அப்படியே எழுதினா எழுதிடுவேன். சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் வாசிகள் சங்கம். அது மெட்ராஸ் வாசிகள்னு சொன்னா கரெக்டா வராதுல்ல, அதான் மதராஸ் வாசிகளா? சரி. அடுத்தது ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866. கிழக்கிந்திய சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு.
அல்லது கிழக்கிந்திய சங்கம். இது வந்து 1866. அதுக்கு அடுத்தது பூனா மெட்ராஸ் மகாஜன சபா. இது ரொம்ப முக்கியமான ஒரு சபா. மெட்ராஸ் (1884). அடுத்தது பூனா சர்வஜானிக் சபா. (1870). அந்த நேம் வச்சு அது எந்த இடத்துல அது உருவாயிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் தானே. பூனானா எங்க? மும்பை. ஓகே, அடுத்தது மும்பை மகாஜன சபா. பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். அதுதான் காங்கிரஸா மாறும் ஆக்சுவலா. இதுவரை நோட் பண்ணியாச்சா? ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து அதோட பிளேஸ் இருக்குல்ல இல்லையா. அதோட பிளேஸ் கொடுக்கல, நீங்க இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பூனா சர்வஜானிக் சபா. அதுக்கு அடுத்தது த பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன். பம்பாய் மகாஜன சங்கம். பம்பை மாகாண சங்கம், சரி. இதுதான் 1885. சோ இத்தனை சங்கங்கள் ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் வந்து என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு சங்கத்துல ஜாயிண்ட் ஆகுறாங்க. ஓகேவா. இவங்க எல்லாருமே சேர்ந்து எதுல ஆர்வம் காட்டினாங்கன்னா, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட அரசியல் அமைப்பு, அதாவது அவங்க ஏரியால எலெக்ஷன் வச்சு அவங்க சொந்தமா சுயமா நின்று அதுக்கப்புறம் இந்த எங்க ஏரியா, சோ நாங்க சொல்றதுதான் சட்டம், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகேவா. ஆனா அதுக்கு ஒவ்வொன்றா நடந்துட்டே இருந்துச்சு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா காலனி ஆட்சின்னு சொல்றோம்ல, பிரிட்டிஷோடைய அந்த குயின், யாரு குயின் விக்டோரியா, அவங்க கீழே தானே இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சி. குயின் விக்டோரியா ஆட்சியோட இந்த ஒவ்வொரு சங்கங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பத்திரிகைகளை விமர்சனம் பண்ணுவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து இது போய் சேரல, இது அவங்க குடிக்கல, இத பத்தி அவங்க கேரே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலனி ஆதிக்கத்தை ஆட்சியை எதிர்த்து என்ன செய்வாங்க, விமர்சனம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதுதான் முதல்ல அவங்களுடைய பங்கா இருந்துச்சு இந்த சங்கங்கள் எல்லாத்துக்கும். ஓகேவா. இதுல வந்து இன்னொரு முக்கியமா எதை பத்தி பேசினாங்கன்னா பொருளாதாரம், எக்கனாமிக் லெவல்ல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி விமர்சனம் அதிகமா வச்சது இந்த சங்கத்தை சேர்ந்தவங்க தான். அதுல பர்டிகுலரா தாதாபாய் நவ்ரோஜி, ரானடே, ரமேஷ் சந்திர தத் போன்ற தலைவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்கனாமிக்க பத்தி அதிகமா விமர்சனம் பண்ணுவாங்க. ஓகேவா. இந்தியா வந்து பொருளாதார ரீதியா அடக்குவதுதான் அவங்க குறிக்கோளா இருக்கு,
யாரையுமே என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்க, முன்னேற விட மாட்டேங்கிறாங்க. சோ ஏதாவது ஒரு ஸ்டெப்ல ஒருத்தங்க முன்னேறி வரும்போது அவங்க அதை தடை செய்யறாங்க. சோ பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எது தடையா இருக்கு? காலனி ஆதிக்கம். நீங்க ஆட்சி செய்யறதுனாலதான் எங்களால என்ன செய்ய முடியல, பொருளாதாரத்துல முன்னாடி வர முடியல அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனத்தை இது எல்லாத்து வழியாகவும் தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. சோ அப்போ இத சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? அவங்களுக்கு அவங்க காதுல இது போகும் தானே. சோ அப்ப அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க இல்லையா? சோ அப்படி எடுக்கும் போதுதான் அகில இந்திய அமைப்பு ஒவ்வொரு அசோசியேஷனும் ஒவ்வொன்றா தனித்தனியா வச்சிருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, ஓவராலா இந்தியாவுக்கா ஒரு அமைப்பு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரதுதான் 1885 என்ன ஆச்சு? இந்திய தேசிய காங்கிரஸ், ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது உருவாச்சு. ஓகேவா? இது 3 இடங்கள்ல முக்கியமா செயல்பட்டது. பம்பாய், மதராஸ், கல்கத்தா. இந்த 3 இடங்கள்லயும் படிச்ச எல்லாரும் சேர்ந்து, அதாவது இந்திய பொருளாதாரத்துல இல்ல அரசியல் அறிவுல அதிகமா ஈடுபாடு கொண்ட எல்லாரும் இதுல இணையறாங்க. ஓகேவா? யார் இதுல? இந்திய நேஷனல் காங்கிரஸ்ல இணையறாங்க. சோ இந்திய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்க காரணமா இருந்த ஆங்கிலேயர் யாரு அப்படின்னா ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படிங்கிற ஒருத்தர் தான். அவர் தான் இத உருவாக்குறதுக்கு காரணமா இருந்தாரு. ஓகேயா? அவர் தான் சரி. இதோடைய முதல் தலைவரா யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிற ஒரு நபர். சோ இதுதான் இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கல்கத்தா. சோ அந்த இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் formation of Indian National Congress. In 1885, INC was formed. 1885 ஐஎன்சி உருவானது. ஐஎன்சினா என்னன்னு புரியுதுல? நான் ஷார்ட்டா இருக்கேன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இதுல 3 பிரசிடென்சிஸ், அதாவது பாம்பே பிரசிடென்சின்னு சொன்னோம்ல, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், கொல்கத்தா பிரசிடென்சி அண்ட் மெட்ராஸ் மகாஜன சபா, இந்த 3 சேர்ந்துதான் என்னென்ன ஆகுது? இந்திய தேசிய காங்கிரஸ். இதோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் உமேஷ் சந்திர பானர்ஜி. அடுத்த பாயிண்ட் பாம்பே, மெட்ராஸ், கல்கட்டா. Three presidencies. Joined and the formation of INC.
பம்பாய், மெட்ராஸ், கல்கத்தா. மூன்று சங்கங்கள் இணைந்து ஐஎன்சி உருவானது. என் முதல் தலைவர் சரி காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர் ஏஓ டியூன். அதை நோட் பண்ணிக்கோங்க, ஏஓ டியூன். அப்புறம் ஃபர்ஸ்ட் தலைவர் வந்து உமேஷ் சந்திர பானர்ஜி அவர்கள்.
ஓகே, இந்த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு எல்லாரும். ஏஓக்யூன்னா யாரு? ஃபர்ஸ்ட் லீடரா? ஃபாதர் ஆஃப் காங்கிரஸ்னு சொல்லலாம் அவரை. ஃபாதர் ஆஃப் ஐஎன்சி யாரு? ஏஓக்யூ. இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை அல்லது காங்கிரஸ் உருவாக காரணமாக இருந்தவர். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அவரோட பேரு, ஃபுல் நேம். சரியா? சோ அதுக்கப்புறம் இதோடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் தான் யாரு? உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் செஷன், ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்ப நடந்துச்சு? அந்த கூட்டம்னு சொல்றோம்ல, தேசிய காங்கிரஸோடைய கூட்டங்கள்
நிறைய நடந்துக்கும், நிறைய தலைவர்கள் இருப்பாங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட், சரியா? அதுல வந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. அதுல இம்பார்ட்டன்டா உள்ளது வந்து நம்ம வந்து படிக்கணும். ஸோ இப்ப அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் இதுவரை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? தோற்றுவித்தவர் ஏகூக்கி. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர்னு கேட்டாலே யாருதான்? ஆலன் ஆக்டேவியன் ஹியூங்கா. ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி. held on 28 December 1885. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள். இருபத்தி 8 டிசம்பர் 1885. ஓகேயா? கொல்கத்தா. நான் அது லாஸ்டா கொடுக்குறேன். அது ஒரு பெரிய லிஸ்ட், அது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்கும், அது லாஸ்டா தரேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள் சொன்னோம் இல்லையா? அவங்க இதுல வந்து பிரிவாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி சொல்றேன். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கிட்ட ஒரு பெட்டிஷனா போடுவாங்க. ஓகேயா? அந்த பெட்டிஷன்ஸ் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்து அதை வந்து அவங்களுக்கு ஒவ்வொன்றா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சாத்தியமா இருந்துச்சுன்னா அதை வந்து பண்ணி கொடுப்பாங்க. அப்படி அவங்க பெட்டிஷன்ஸ் போட்டது எதுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெடியூசிங் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மிலிட்ரிக்கான செலவை என்ன செஞ்சாங்க, கம்மி பண்ண சொல்லி கேட்டாங்க. அப்புறம் வந்து ரீகன்சிடரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் லா, அதாவது ஃபாரஸ்ட் லான்னு தனியாவே இருந்தது, காடுகள் சட்டம், அந்த சட்டத்துக்கு ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது ப்ரமோஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்திய தொழிற்சாலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீதித்துறை, நீதித்துறை வந்து ஒருபட்சமாக இருக்கக்கூடாது. ஸோ எங்களுக்கும் தேவையான நீதியை என்ன செய்யணும், வழங்கணும். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஆஃப் ஹோம் சார்ஜஸ்,
அன்றாட மக்கள் தேவைகளுக்கான அந்த வரியை என்ன செய்யுங்க, கம்மி பண்ணுங்க. இது மாதிரி நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து போட்டாங்க. அவங்க ஒவ்வொரு நாள் செஞ்சுட்டே இருந்தாங்க. ஸோ இதனால காங்கிரஸ்னால மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒப்பீனியன் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல ரெண்டு இதா பிரியுறாங்க. ஸோ அவங்க யாரு, ஒருத்தரை யாருன்னு சொல்லுவோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது தீவிரவாதிகள். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கலாம். எதனால அதுல வந்து தீவிரவாதிகள்னு ஒரு குரூப் கிரியேட் ஆகுறாங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த லீடர்ஸ் எல்லாமே பெட்டிஷன் போட்டுதான் அதை முறைப்படிதான் செயல்படுத்தணும் அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸோட செயல்முறைகள் வந்து சிலருக்கு பிடிக்கல. சோ நாம ஏன் அவங்க கிட்ட போய் என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவையும் போய் கேட்டுட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுது. சில சில பேர் அதுல உடன்பாடு இல்லாம என்ன பண்றாங்க, தனியா இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்களதான் என்னன்னு சொல்றோம், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ அடுத்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, புரியல. அதான் சொல்றேன், தீவிரவாதிகள்லாம் அவங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கும், பெட்டிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ஆர்ப்பாட்டம் கோஷம் போடுதல், அந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்றது, இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் தீவிரவாதிகளுடைய போராட்டம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இதுல அந்த ரெண்டு இது மட்டும் எழுதிக்கோங்க. அது வந்து மிதவாதிகள், தீவிரவாதிகள். மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ். ரெண்டு பிரிவினர்கள் இருந்தாங்க, ரெண்டு பேருமே காங்கிரஸ்ல இருக்காங்க. ஓகே, ரெண்டு பேருமே காங்கிரஸ் சப்போர்ட். ஆனா அவங்க போராடுற முறைகள் வந்து வேற வேற இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். நைன்டீன் 05. பெங்கால்ங்கிறது எங்க இருக்கு? கொல்கத்தா. வெஸ்ட் பெங்கால் தானே சொல்றோம். வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட், ஸ்டேட்டோட கேபிட்டல் தான் என்னது, கொல்கத்தா. பெங்கால பார்ட்டிஷனா ரெண்டா பிரிக்கிறாங்க. சரியா? வங்க பிரிவினை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. வங்க பிரிவினை நடந்தது வந்து எப்போ? 1905. சோ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஆல் ஓவர் இந்தியா எல்லாருடைய இதுலயுமே ஒரு வந்து அதிருப்தி ஏற்படுத்துது. ஏன் பெங்கால பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம பிரிட்டிஷோடைய கொள்கையே எப்படிதான், பிரித்தாளும் கொள்கை தானே, டிவைட் அண்ட் ரூல் தானே. இது எதுக்காக நடந்துச்சு, வங்க பிரிவினை ஏன் நடந்துச்சு, அது ஃபர்ஸ்ட் தெரியுமா? மெயினா இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அங்க இருந்த இந்துக்கள் அண்ட் முஸ்லிம்களை பிரிச்சு தனித்தனியா ஆக்குறதுக்காக கொண்டு வந்தாங்க. சோ அப்போ அந்த இடத்துலயே அவங்க யாரை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க,
இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க ஆரம்பிச்சு ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்றாங்களா? இப்ப அவங்களுக்கு நடுவுல சண்டை நடந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க எதை மறந்துடுவாங்க? நேஷனலிசமா மறந்துடுவாங்க. அதாவது நமக்கு விடுதலை வேணும் போராடுறதை என்ன செய்வாங்க? மறந்துடுவாங்க. சோ அப்படிதான் இதை கொண்டு வந்தாங்க, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சோ இது எதுக்காக நடந்தது அப்படின்னா, பார்ட்டிஷன் ஆஃப் ஹிந்து அண்ட் முஸ்லிம். அது பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்து முஸ்லிம் டிவைடு. இந்து முஸ்லிம் பிரிவினை. இந்த வங்க பிரிவினை நடக்கும் போது பிரிட்டிஷ்ல கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாரு அப்படின்னா லார்ட் கர்சன். லார்ட் கர்சன், கர்சன் பிரபு. இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். வங்க பிரிவினை நடக்கும் போது ஆங்கில கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாரு அப்படின்னா கர்சன் பிரபு. புரியல. வைசிராய் வந்து ஆக்சுவலா இது நம்ம கவர்னர் ஜெனரலும் சொல்லுவோம், வைசிராயும் சொல்லுவோம், ரெண்டும் ஒண்ணுதான். நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது மகாத்மா காந்தி. காந்தி பிறந்தது எப்போ, எந்த டேட்? அக்டோபர் 2, 1869. ஓகேயா? அக்டோபர் 2, 1869 பிறந்தாரு. அவர் பிறந்த இடம் எப்போ, எங்க? போர்பந்தர். போர்பந்தர், குஜராத்.
ஓகே. காந்தி வந்து எங்க பிறந்தாருன்னா குஜராத்ல பிறந்தாரு. ஸோ குஜராத்ல அவர் பிறந்தது நினைவாதான் குஜராத்தோட கேபிட்டல் இப்பவும் என்ன சொல்றோம், காந்தி நகர் அப்படின்னு சொல்றோமா. ஓகே, அவரு என்ன படிச்சிருக்காரு காந்தி சொல்லுங்க. அவர் நம்மளுடைய யார் அவரு, ஃபாதர் ஆஃப் நேஷன், நம்மளுடைய தேச தந்தை அப்படிதானே சொல்றோம். அவர் என்ன படிச்சிருக்காரு, காந்தி பத்தி வாழ்க்கை வரலாறு எல்லாரும் படிச்சிருக்கீங்களா சொல்லுங்க. அப்போ காந்தி என்ன படிச்சிருக்காரு, லாயர். ஓகே, லா படிச்சிருக்காரு. எங்க போய் லா படிச்சாரு, நாம எந்த நாட்டு கீழே அடிமையா இருக்கோம், பிரிட்டிஷ் தானே. அப்ப அவர் எங்க போய் படிச்சாரு, பிரிட்டிஷ்ல எங்க, லண்டன். லண்டன்ல படிச்சாரு. ஓகேவா. சோ இவர் வந்து பிறந்தது 1869. அவங்க அப்பா பேரு, காந்தியோட அப்பா பேரு என்ன, காபா காந்தி. அவங்களோட அம்மா பேர் என்ன, புட்லிபாய். காந்தியோட பேரண்ட்ஸ். காந்திய வந்து லண்டன்ல போய் லா படிக்கிற அளவுக்கு இருக்கணும்னா அவங்க அப்பா கண்டிப்பா பெரிய ஆளா தானே இருந்திருக்கணும், கரெக்டா. சோ காபா காந்தி வந்து யாரு அப்படின்னா ஒரு திவான், திவான் ஆஃப் போர்பந்தர். அந்த காலத்துல திவான்ங்கிறது ஒரு பதவி. ஓகேயா, போர்பந்தரோட திவானா இருந்தவரு. அதுக்கப்புறம் ராஜ்கோட்டோட திவானா இருந்தாரு. சோ அவரு எல்லாமே வந்து ஸ்டடி வந்து எல்லாமே எங்கதான் படிக்கிறாரு காந்தி, சரி. ஸ்டடிஸ் எல்லாமே, மெட்ரிகுலேஷன் ஸ்டடிஸ் எல்லாமே குஜராத்ல படிக்கிறாரு. அதுக்கப்புறமா 1888 வந்து எங்க போறாரு, லண்டன். சரியா, 1891 வந்து பாரிஸ்டரா வராரு. பாரிஸ்டர்னா தெரியும்ல, லண்டன்ல பட்டம் முடிச்சவங்கள என்னன்னு சொல்லுவாங்க, பாரிஸ்டர். ஓகேயா. 1888 இங்கிலாந்துல லண்டன்ல போய் படிக்கிறாரு. ரிட்டர்ன் இந்தியா ஆஃப்டர் பாரிஸ்டர், அதாவது பிகமிங் பாரிஸ்டர். ஜமீன்தார் மாதிரி திவான் அப்படிங்கிறது ஒரு பதவி. இங்கிலாந்து லண்டன் வந்து எது எது படிக்கிறதுக்காக, சட்டம் படிக்கிறதுக்காக, லா, அது பிராக்கெட்ல போடுவாங்க, சட்டம் படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 1891 பாரிஸ்டர் வழக்கறிஞர் பட்டம் பெற்று இந்தியா திருப்புகிறார். ஓகே, அதுக்கு அடுத்தது அவரு பாரிஸ்டர் லண்டன்ல படிச்சது போது அவருக்கு என்ன சொல்லி கொடுத்திருப்பாங்க, அந்த நீதி துறை அப்படிங்கறத அவர் முழுசா நம்பியிருக்காரு இல்லையா. அப்ப வந்து இங்க நடக்கக்கூடிய நீதித்துறையும் வந்து அவர் 100% பிலீவ் பண்றாரு. இந்தியால நடக்கக்கூடிய ஜுடிஷியல், அந்த நீதித்துறை என்பது முழுமையான நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறத முழுசா நம்புறாரு. சோ அதுக்கப்புறம் வந்து பம்பாயில வழக்கறிஞரா ஆகணும் அப்படின்னு அவரு ட்ரை பண்றாரு. ஓகேவா. அப்ப வந்து பம்பாயில வழக்கறிஞராக ட்ரை பண்ற அவரோட முயற்சி என்ன ஆகுது, தோல்வி அடையுது. அது யாரும் அக்செப்ட் பண்ணல அவருடைய வழக்கறிஞர் ஆகுறத. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்துலதான் வந்து
தென்னாப்பிரிக்கால இருந்த குஜராத்தி நிறுவனம், ஓகேயா, தென்னாப்பிரிக்காவுக்கும் காந்தியடிகளுக்கும் நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்கு. தென்னாப்பிரிக்காவில இருந்து குஜராத்தி நிறுவனம் வந்து ஒரு சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பா காந்தியடிகளை கூப்பிடுறாங்க. இவர் தானே சட்டம் முடிச்சு வந்திருக்காரு, சோ இங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க தான் அதை வந்து என்ன செய்யணும், தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. ஸோ காந்தியடிகள் வந்து எங்க போறாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. சரியா? ஸோ அந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் சொல்லி முடிச்சுடுறேன், அதுக்கப்புறம் அதோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. போறது எதுல போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எதுல போவாரு, கப்பல்ல, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல, அது மாதிரி போக முடியும். ஓகேவா? அப்ப வந்து விமான போக்குவரத்து அவ்வளவு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. ஸோ அவர் வந்து பிரிட்டோரியா அப்படிங்கிற இடத்துக்கு ரயில் பயணம் செஞ்சு ரயில் நிலையத்துல வந்து முதல் வகுப்பு பெட்டியில இருந்து என்ன செய்வார், அவருடைய தோற்றத்தை பார்த்து அவருடைய ஆங்கிலேயர்களால வலுக்கட்டாயமாக வந்து வெளியேற்றப்படுறாரு. ஓகேயா? இது உங்களுக்கான இடம் கிடையாது. பிளாக் ஒயிட் எல்லாம் அப்ப வந்து ரேசிசம் அதிகமா இருந்த காலகட்டம். ஓகேவா? சோ அது அவங்களுக்கு வந்து இது உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இவர் இந்தியாவை சேர்ந்தவர் இல்லையா? சோ இவருடைய நிறம் எப்படி இருக்காது, ஆங்கிலேயர்கள் நிறம் மாதிரி இருக்காது இல்லையா? சோ அப்போ உங்களுக்கு இதுக்கான இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவரை வெளியேற்றுறாங்க. சோ அப்படி வெளியேற்றத மனசுல வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கு. அதனால இதை இந்த எதை எதிர்த்து போராடுறாரு, இந்த நிற வெறி மக்களை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஓகேவா? அங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, தென்னாப்பிரிக்கால வசித்த இந்தியர்கள் வந்து என்ன செய்யணும்னா 3 பவுண்டுகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு? பிரிட்டிஷ்க்கு. ஓகே, வரி பணமாக 3 பவுண்டுகள் கொடுக்கணும். அவங்க நிலத்தை அவங்க சொந்தமா வச்சுக்க முடியாது. அவங்க நிலத்தை வந்து என்ன செய்யணும், குத்தகை மாதிரி தான் வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி இரவு 9 மணிக்கு மேல அனுமதியின்றி என்ன செய்ய முடியாது, வெளி இடங்களுக்கு செல்ல முடியாது. ஓகேயா? இந்த மாதிரி நிலை இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நியாயமே இல்லாத சட்டங்களை எதிர்த்து காந்தியடிகளும் குரல் கொடுக்கிறாரு. சோ அப்போ வந்து அவர் மீட் பண்ண ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன சொல்றாருன்னா, டால்ஸ்டாய் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மீட் பண்றாரு. சோ அப்ப அவரு காந்தியடிகளை வந்து என்ன சொல்றாருன்னா பாராட்டுறாரு. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. அதாவது கிங்டம் ஆஃப் காட்னா என்ன, கடவுளோட அரசாங்கம் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி அவர் வந்து காந்தியடிகள்கிட்ட சொல்றாரு. ஓகேவா? சோ இந்த அவர் ஒரு புக்கு எழுதுறாரு. அவருடைய புக்கு பேரு அன்டு த லாஸ்ட். யாரோட புக்கு? டால்ஸ்டாயோட புக்கு. சோ டால்ஸ்டாயோட புக்கு பேரு அன்டு த லாஸ்ட். அதுல வந்து ஒரு நிமிஷம், அந்த புக்கோட பேரு பாரு. சரி, த கிங்டம் இஸ் காட் வித்தின் யூங்கிறது டால்ஸ்டாய் எழுதின புக்கோட பேரு. அது யார பத்தி அவர் சொன்னது? காந்தியடிகளை பத்தி சொன்னது. ஓகேவா? அதே மாதிரி அன்டு த லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜான் ரஸ்கின் அப்படிங்கிற ஒரு எழுதினவர் ஒரு புத்தகம். அதுலயும் அவர் யாரை பத்தி பேசியிருக்காரு? காந்தியடிகளை பத்தி பேசியிருக்காரு. ஓகேவா? இன்ஃபேக்ட் நம்ம இந்தியால சட்ட மறுப்பு இயக்கம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் ஸ்கீம். அந்த சட்ட மறுப்பு இயக்கம் கொண்டு வரதுக்கான ஒரு முன்னோடியாதான் அந்த தென்னாப்பிரிக்கால நடந்த போராட்டம் இருந்துச்சு. ஓகே, ஆக்சுவலா தென்னாப்பிரிக்கால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பிரச்சனை இப்ப நான் சொன்னல 3 பவுண்டு ரூபாய் கொடுக்கணும், நைட்டு 9 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்றவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டும் ஒண்ணு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க முறைப்படி அவங்க திருமணம் செஞ்சுக்கணும். அதாவது தென்னாப்பிரிக்கால அந்த பர்டிகுலர் இன மக்கள் எப்படி திருமணம் செஞ்சுக்குவாங்களோ அது மாதிரி அவங்க திருமணம் செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாங்க. சோ அப்படி வந்து எல்லாத்துக்குமே எதிர்த்து யாரு போராடினாங்க? தென்னாப்பிரிக்கால இவர் போராடினாரு. மெயினா அங்கேயும் போய் முதல்ல என்ன ஆரம்பிச்சாருன்னா சத்தியாகிரகம். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச ரீசனே என்னது? சத்தியாகிரகம். சத்தியாகிரகம்னா என்ன? அறவழி. அதாவது அவங்களுக்கு எதிராக அமைதியா போராடுறோம்.
ஓகே, அமைதியா போராடுறோம்னா எப்படி? ஆர்ப்பாட்டங்கள், கோஷங்கள் எழுப்புவாங்க. ஆனா யாருக்கும் எந்த சேதமும் விளைவிக்க மாட்டாங்க. புரியுது. ஆனா நான் தீவிரவாதிகள்னு சொன்னல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஆஹ் வேணும்னா அந்த கோஷங்கள் எழுப்பி எதெல்லாம் செய்வாங்க, நடக்கலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? கொல்லனா கூட தயங்க மாட்டாங்க. சோ அதுதான் தீவிரவாதிகள். ஓகேவா? சோ ஆனா இது மிதவாதிகள் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. சோ சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, தொடர்ந்து ஒரு செயலை வலியுறுத்தி என்ன பண்ணிட்டே இருக்கிறது, கோஷங்கள் எழுப்புறது, அப்புறமா அந்த ஆபீஸ் முன்னாடி நின்று போராட்டம் பண்றது, அவங்களோட கவன ஈர்ப்ப நம்ம மேல கொண்டு வர்றது. ஓகேவா? இதுதான் சத்தியாகிரகம். அமைதியான வழியில போராடுறது, உண்ணாவிரதம் இருக்கிறது. சோ இந்த மாதிரி போராட்டம் தான் சத்தியாகிரக போராட்டம். சோ இத வந்து தென்னாப்பிரிக்கால போய் என்ன பண்றாரு காந்தியடிகள், செயல்படுத்துறாரு. அது சக்சஸ் ஆனிச்சா? அது வந்து சக்சஸ் பாதி ஆச்சு, பாதி ஆகல, அந்த மாதிரி. ஓகேவா? சோ இததான் இவர் எங்கேயும் கொண்டு வர்றாரு, காந்தி இந்தியால கொண்டு வர்றாரு. சோ இவருடைய அந்த போராட்டம் தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. ஆனா ஃபர்ஸ்டே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய என்ன செஞ்சிருக்கோம், போராடிருக்கோம். ஒரு ஒரு இதா வந்து ஒவ்வொரு சத்தியாகிரகமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது சுதந்திரம் கிடைச்சது. ஸோ இப்ப இதுல வந்து இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். அந்த ஸ்டேஷன் அவர் எந்த இடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டாரோ அந்த இடம் வந்து கேட்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆன் ஹிஸ் ஜேர்னி ஆஃப் ஃப்ரம் தர்பன் டு பிரிட்டோரியா, அந்த இடத்தோட பேரு. அதுக்கு முன்னாடி இன்னும் பாயிண்ட் எழுதிக்கோங்க. அதாவது குஜராத்தி firm in South Africa for the service of Gandhi for assistance in lawsuit. Gandhi accepted and left for South Africa in April 1893. தென்னாப்பிரிக்காவின் குஜராத்தி நிறுவனம்
நான் இப்படி எழுதிட்டு இருந்தோம்னா நம்ம இதுக்குள்ள முடிக்கவே முடியாது ஹிஸ்டரியை. இதுதானே இந்த மாதிரி லைன் பை லைன் எழுதிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. எல்லாம் போக முடியாது. உங்க இஷ்டம் என்ன மாத்தினா அதை மாத்தினா இதை மாத்தணும்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து ஃபுல்லா இயக்கங்களா வந்துடும். ஸோ அது படிக்கிறது ஈஸியா இருக்கு. ஒரு ஒரு கிளாஸ் போச்சுன்னா அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். இது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விப்படுறது, பழைய ஹிஸ்டரியை படிக்கிறது இன்ட்ரெஸ்டா இருக்கா, போரிங்கா இருக்கா? போரிங். சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட், அந்த இடம் சொன்னலையா, எந்த ரயில் நிலையத்துல இருந்து அவர் வெளியேற்றப்பட்டார்? பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற இடம், ரயில்வே ஸ்டேஷன். பீட்டர் மாரிட்ஸ்பர்க். இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது on his journey from Durban to Pretoria. At the station,
ஓகேயா? சோ இது வந்து ஒரு வெளியேற்றப்பட்ட ரயில்வே நிலையம். அந்த ரயில்வே நிலையத்தோட பேரு தெரியணும். சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம் திருப்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இன்னைக்கு நம்ம கம்மியா தான் எழுதிருக்கோம் அப்படிதானே? இந்திய நேஷனல் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வந்து நேஷனலிசம், அதுல என்னென்ன சங்கம்லாம் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி எழுதணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்திய நேஷனல் காங்கிரஸ் உருவாக்குனது யாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் செஷன் எங்க நடந்துச்சு, அதுல முதல் தலைவர் யாரு, அதுக்கப்புறம் வங்க பிரிவினை எதனால நடந்துச்சு அப்படிங்கிற ரீசன், அப்போ இருந்தவர் யாரு, அதாவது கவர்னர் ஜெனரல் இருந்தது யாரு, கர்ஷன், லார்டு கர்ஷன். சரியா? ஸோ அது எதனால மெயினா ஹிந்து முஸ்லிம் பார்ட்டிஷனுக்காக. அதுக்கப்புறம் இப்ப நம்ம காந்தியை பத்தி பார்த்திருக்கோம். அவர் வந்து எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, அவரு ஃபர்ஸ்ட் போராடுறதுக்கு காரணமா இருந்த நிகழ்வே இதுதான். இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவரை வெளுக்கட்டாயமா வெளியேற்றிய நிகழ்வு தான். ஸோ அது அவரை எதுக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு கூப்பிட்டாங்க? குஜராத் சேர்ந்த மக்கள் அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அதிகமா டாக்ஸ் போடுறாங்க, 9 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாது, அப்புறம் அவங்களுடைய திருமண முறை அதை வந்து மாத்தணும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்க, காந்தியடிகளோட உதவியை நாடுறாங்க. எதுக்காக காந்தியடிகள் உதவியை நாடுறாங்க அவங்க தெரியுமா? ஏன்னா தென்னாப்பிரிக்காலையும் யாருடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு, பிரிட்டிஷ். ஓகே, காலனி ஆதிக்கம் அப்படின்னு சொல்றது எங்கெல்லாம் இருந்துச்சு, அவங்க நிறைய இடத்துல இந்த மாதிரி உள்ள போயிருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம இந்தியா ஒண்ணு, இன்னொன்னு என்னது, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா? ஸோ அங்க வந்து வந்து லா பண்றவங்க, அதாவது வழக்கறிஞரா இருக்கிறவங்க அங்க யாராவது இருப்பாங்க, பிரிட்டிஷை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவரும் பிரிட்டிஷ்ல இருந்து பாரிஸ்டர் பட்டம் முடிச்சு வந்ததுனால இவர் வந்து அங்க என்ன செய்யலாம், போராடலாம். அதாவது வாதாட உரிமை இவருக்கு இருக்கு. அதனால இவரை வந்து என்ன செய்யறாங்க, ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவர் போறாரு. போற இடத்துல இந்த மாதிரி நடக்குது. ஸோ இப்ப டிசைட் பண்றாரு, நாம இதை வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு கையில எடுக்கக்கூடியது முதல் வந்து சத்தியாகிரகம். ஆக்சுவலா நான் அந்த இது சொன்னல, the kingdom is within you, டால்ஸ்டாய். ஆக்சுவலா அது ஒரு புக்கு. ஆக்சுவலி அந்த புக்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் இதை பண்ணுவார். ஓகேவா? ஸோ நான் சொன்ன கான்செப்ட் என்ன, எனக்கு எது சொல்லும்போது மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த புக்ல இவரை பத்தி சொல்லியிருப்பாரு, பட் அப்படி இல்லை. சாரி, டால்ஸ்டாயோட புக்கு வந்து என்னது, த கிங்டம் இஸ் வித்தின் யூ அப்படிங்கிற புக்ல இருக்கிற இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. த சிவில் டிசோபீடியன்ஸ் அப்படிங்கிறது ரூஸ்வெல், சரி அது யாருடைய புக்கு சொன்னது, ரஸ்கின், அவரோட புக்ல இருந்து சிவில் டிசோபீடியன்ஸை பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆகி என்ன பண்ணுவாரு, சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இந்தியால ஃபர்ஸ்ட் சம்பரான் சத்தியாகிரகம் அப்படிங்கறத அவர் முதல்ல ஆரம்பிச்சதா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 1919 காலகட்டத்துக்கு வந்துடும். 1915-16 வந்துடும். அதுக்கு அடுத்தது 1919 வரும். அது என்ன அப்படின்னா ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம்னு ஒண்ணு இந்தியால கொண்டு வருவாங்க. அப்படின்னா என்ன, ரவுலட் சட்டம் என்னன்னு தெரியுமா, தெரியாதா? அந்த ரவுலட் சட்டத்துல தானே நம்ம வந்து நிறைய பேரை கொண்டிருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த ரவுலட் சட்டம். அதாவது ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு இடத்துல மக்கள் கும்பலா வருவாங்க. அப்ப அதை எதிர்த்து போராடக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி போராட்டம் நடக்கும். அந்த ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிரவுண்டுக்கு உள்ள போறதுக்கு ஒரே கேட்டு தான், வெளியே வர்றதுக்கும் ஒரே கேட்டு தான். அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஜெனரல் டயருங்கிறவர் என்ன செய்ய சொல்வாரு, நீங்க இஷ்டத்துக்கு சுடுங்கன்னு சொல்லி ஒரு மிருகத்தனமான ஒரு முடிவை கொடுத்துருவாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல செத்துக்குவாங்க. ஓகே, அதுதான் ஜாலியன் வாலாபாக். ஓகேவா? ரவுலட் ஆக்ட்னா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தரை வந்து நம்ம சந்தேகப்பட்டோம்னா அவரை எந்த விதமான என்கொயரியும் இல்லாம என்ன செய்யலாம், அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா ரவுலட் ஆக்ட்.
ஓகேயா, போலீஸுக்கு வந்து அந்த பவர் இருக்கு. ஸோ ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே சரி, அது போர் சமயத்துல ஒருத்தர் மேல எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாம எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு? போலீஸ்க்கு இருக்கு. ஸோ இதுதான் நான் வயலண்ட். ஸோ இதை எதிர்த்து தான் போராடுவாங்க. பஞ்சாப்ல அது எங்க? அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல. ஓகேவா, அந்த இதை வந்து எதிர்த்து தான் இந்த சட்டத்தை வந்து எதிர்த்தும், எதை எதிர்த்தும், இந்த மக்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்தும் அப்ப வந்து யாருக்குன்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு நைட்ஹுட்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டத்தை அவர் எனக்கு வேண்டாம்னு சொல்லி என்ன செய்வாரு? திருப்பி கொடுப்பாரு. ஓகேவா, ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயம் எல்லாமே அடுத்த இதுல பார்க்கலாம். அடுத்து கிளாபத் மொமெண்ட் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்யம். அதுக்கு அடுத்தது நேரு வந்து நேரு அறிக்கை, நேரு ரிப்போர்ட்னு ஒன்று வரும். பூர்ண ஸ்வராஜ்னு வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ், அதாவது வட்டமேசை மாநாடு. இந்த வட்டமேசை மாநாடுக்கு அப்புறம் யார் யார் கலந்துக்கிட்டாங்க? ஓகேவா, அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ன நடந்திருக்கும்? அப்புறம் காந்தி வந்து டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி ஒரு மிஷனை ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகே, அதுக்கப்புறம் டைரக்டா 1940 எங்க போயிடும்? 47. சரியா, அதுக்கு 1942ல வெள்ளையினை வெளியேறு இயக்கம். சரியா, அது அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்கமா வந்து கடைசியில நம்ம எப்படி எந்த பிரதமர் வந்து இங்கிலாந்துல யாரு பிரதமரா இருக்கும்போது நமக்கு சுதந்திரம் கிடைச்சது? அது அவர் பேர் யாருக்கு தெரியும்? அட்லி. ஓகே, அவரு பிரதமரா இருக்கிறப்ப நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அந்த நாள் அவரோட பெயர் தெரியணும். நேரு இது எல்லாமே வரும். ஸோ அது எல்லாமே அடுத்த கிளாஸ்ல பார்க்கணும். தேங்க்யூ.